ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ ஜி5ல ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி எமோஷனல் ட்ராமா தான் த சிக்னேச்சர். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்லா பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பேர் அரவிந்த், இவருக்கு மது அப்படிங்கிற ஒய்ஃப். இவங்க 2 பேருக்கும் 35 வருஷம் கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ரிட்டையர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக தன்னோட மனைவியை கூட்டிட்டு யூரோப் ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாலே இவரோட மனைவி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. பார்த்தா இவங்களுக்கு பிரெயினில் ஒரு ரேரான டிசீஸாம். கடந்த 9 நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதனால டிஎன்ஆர் ஃபார்மில் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டரும் அவங்களோட பையனும் சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஆர் சப்போர்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்காக வென்டிலேட்டர் அதுன்னு லைஃப் சப்போர்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லைஃப் சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக சைன் பண்ணணும். பட் நம்ம ஹீரோக்கு அதை சைன் பண்ணுறதுக்கு மனசு வராது. பையனும் சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வச்சிருந்தது 6 லட்சம் ரூபா, இந்த 9 நாளில் 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டா இதுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பையனும் சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட மனைவியை காப்பாற்றுறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு, அவரோட மனைவியை காப்பாற்ற முடிஞ்சா இல்லையா, கடைசி டிஎன்ஆர் ஃபார்மில் சைன் பண்ணாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். இந்த கமர்ஷியல் படங்கள்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு எமோஷனலான ட்ராமா பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படத்துலையுமே நிறைய ஹை மூமெண்ட்ஸும் இருக்கும். அதில் நம்ம ஹீரோ அவரோட பையன்கிட்ட என்னோட மனைவிக்கு நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த வசனமாக இருக்கட்டும், ஒரு காமன் மேன் டாக்டர் கிட்டக்க ஒரு கோமால இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஏண்டா டெஸ்ட் ஊசின்னு சொல்லி இவ்வளோ செலவு இழுத்து பில்லுக்கு மேலே பில்லாக போடுறீங்கன்னு சொல்லி எமோஷனலாக பேசுகிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், இப்படி இந்த படத்தில் நிறைய ஹை மூமெண்ட்ஸும் எமோஷனல் போர்ஷன்ஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் பர்டிகுலராக கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன் போர்ஷன் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான கிளைமேக்ஸாக இருந்தாலும் அந்த எமோஷன் போர்ஷன் மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு 1.5 மணி நேரம் தான் படம். ஆனால் ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்து போகும். இந்த ஸ்லோ பேஸ் ட்ராமாவை விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் எல்லாருக்குமான படம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்க, சப்டைட்டில்ஸோட இருக்கு.